கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, எங்க 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 கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. தமிழ் கடவுள் சேனல் சந்தாதாரர்கள் எல்லாருக்கும் காலை வணக்கம். இப்போ நாங்கள் வந்திருக்கிற ஒரு கோயில் வந்து ஒண்டி கருப்பண்ண சாமிங்கிற ஒரு கோயில். இது வரைக்கும் இந்த கோயிலில் யாரும் அதிகமாக யூடியூப்பில் பார்த்துருக்க முடியாது, ஏன்னா யாரும் வந்து போடலை. ஏன்னா இது கொஞ்சம் இன்டீரியராக உள்ளடங்கி பாதைகள் சரியாக அமைக்கப்படாமல் செம்மண் பாதையும் மண் பாதையுமாக இருக்கிறதுனால மக்களுக்கு வர கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனாலும் இங்கே உள்ள சக்தி வாய்ந்த இந்த சாமியை தரிசனம் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருக்குமே அது கிடைக்காது. எங்களுக்கு இன்றைக்கி அந்த ஒரு அருள் கிடச்சிருக்குது. இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு வழி எப்படின்னாக்கா, திருச்சி மாநகரம் வந்துட்டு திருச்சியிலேருந்து மதுரை போகிற சாலையில் பிராட்டியூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பிராட்டியூரில் கொஞ்சம் இன்டீரியர் தான் இந்த ஒண்டி கருப்பண்ண சாமி. அதாவது எல்லோரும் இந்த பிராட்டியூரில் தான் ஒண்டி கருப்பண்ண சாமி வாசம் செய்கிறாருன்னு இந்த சுற்றி உள்ள மக்கள் எல்லாம் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு சக்தியான சாமி. இந்த திருச்சி வர்றவங்க அதிகபட்சம் ஒரு 10 கிலோமீட்டரில் வந்து இந்த கோயிலை கும்பிட்டுட்டு போனால் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இங்கே வந்து ஒண்டி கருப்பண்ண சாமி, விநாயகர் சன்னதி, இது தவிர ஒரு மலை பிரதேசம் மாதிரி ஒரு மலைப்பாதை இருக்குது. அந்த மலைப்பாதை மேலே போனீங்கன்னாக்கா தில்லை காளி, அதாவது மலைக்காளி அப்படி சொல்லி காளியம்மன் மேலே இருக்கிறாங்க. அவங்களையும் தரிசனம் பண்ணுங்கள். வெயில் நேரத்தில் வர்றதுக்கு சூடு இல்லாமல் இருக்கிறதுக்காக ஷெட்டெல்லாம் போட்டுருக்காங்க. பார்த்தீங்களா நீட்டமாக ஷெட்டு போட்டுருக்காங்க. இந்த ஷெட்டுக்குள்ளே எந்த சிக்கலும் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் அழகாக நிழலாக வந்து நல்ல காற்று உங்களுக்கு சுகமாக இங்கே இருக்குது. வந்து இந்த தில்லை காளியும் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சின்ன சின்ன சாமிகள்லாம் மேலே இருக்குது. மலை மேலே கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். இந்த கோயிலுக்கு ரெட்டமலை நம்ம வந்தோம் பார்த்தீங்கன்னா முதல்ல அங்கே வந்து விநாயகர் சன்னதி இருக்குது கீழே. அந்த சாமியை கும்பிட்டு அடுத்து வந்து ஒண்டி கருப்பண்ண சாமின்னு இருக்காப்புல, அவரை கும்பிட்டு இங்கே வந்து வேட்டை மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டை கருப்பண்ண சாமின்னு ஒருத்தர் இருக்காப்புல தனி சன்னதியில், அவரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மலைக்காளியம்மன் இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, மலைக்காமனை கும்பிட்டு அது மலைக்காமன் மேலே ஒரு 500 மீட்டர் மேலே ஏறி நம்ம போனோம்னா அங்கே தான் ரொம்ப விசேஷமான சன்னதியே இருக்குது. மேலே வந்து ஒரு சுவாமி சிலைகள் வந்து 5 சிலைகள் வந்து பழங்காலத்து சிலை வந்து மலைக்கு உள்ளேயே ஒரு சுரங்கப்பாதையாக இருக்குது. ஒரு 6 அடி நீளம் உள்ளே போகுது. அந்த சுரங்கப்பாதையை வந்து பூட்டி வச்சுருக்காங்க. அந்த சாமி சிலைகளை வந்து பாதுகாக்கிறது 5 தலை நாகன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நல்ல பாம்புன்னு சொல்கிறாங்க. இந்த சுவாமிகிட்ட ஆடி மாதம் அப்போ உத்தரவு கேட்குறாங்க. இந்த அம்மன் சன்னதியில் உத்தரவு கேட்டு சாமியோட உத்தரவு வந்த பிறகு தான் அந்த சாமி சன்னதியை உள்ள இரும்பு கேட்டை வச்சு கதவை பூட்டி வச்சுருப்பாங்க. அவங்களை காமிச்சிருக்கோம். அதை திறந்து உள்ளேயே அனுமதி கொடுக்கும். சாமி அனுமதி கொடுக்கலன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட இந்த திருவிழா நடக்காமல் கூட இந்த ஊரில் இருந்திருக்கு. அதனால் இந்த கோயிலில் வந்து சுவாமிகிட்ட உத்தரவு கேட்டு சாமியை சன்னதியை திறந்து அர்ச்சகர் வந்து ஒரு 2 பேர் வந்து உள்ளே போவாங்க. உள்ளே ஊர்ந்தே ஒரு 3 அடி உள்ள தூரம் போகணும். போன பிறகு அங்கே சுவாமி சிலைகள்கிட்ட நாகப்பாம்பு வந்து நல்ல பாம்பு வெளில வரும். அதை வந்து பார்க்கறது அவ்வளோ பெரிய புண்ணியம்னு சொல்கிறாங்க. இந்த கிராம மக்கள் மிகவும் பழமையானவங்க வாழ்ந்துட்டு வரவங்கெல்லாம் அந்த நாகப்பாம்பை பார்த்துன்னு இருக்காங்க. அவ்வளோ விசேஷமான ஒரு கோயில் தான் இந்த கோயில். அது 5 தலை நாகன்னு சொல்கிறாங்க, நல்ல பாம்புன்னு சொல்கிறாங்க. பாம்பு உள்ளே வர்றது வந்து வெளில வர்றதை பார்த்தா அவ்வளோ பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க. அந்த வருஷம் வந்து இந்த ஊரில் ரொம்ப நல்லா மழை பெய்யும், மற்றபடி வயல்லாம் வந்து நல்ல செழிப்பாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சன்னதியும் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இரும்பு கதவு போட்டு அதை பூட்டி வச்சுருக்காங்க. அதுதான் மெயினான கடவுளே இங்கே. அதுக்கப்புறம் அந்த சன்னதியை பார்த்துட்டு இறங்குற வழியில் ஒரு மாரியம்மன் சன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் மதுரை வீரர் சன்னதி இருக்குது. இந்த 5 தெய்வங்களும் வணங்கினாதான் முழு பழமும் இங்கே வந்தால் கிடைக்கும். ரெட்டமலைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில். இங்கே வந்து கிடா வெட்டு பொங்கல் எல்லாமே செய்கிறாங்க விசேஷ நாட்களில். நீங்கள் வந்தீங்கன்னா மனசுக்கு அமைதியாக காத்தோட்டமாக இருக்குது. நல்ல ஒரு சக்தியும் வைப்ரேஷனும் இங்கே இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெட்டமலை சுவாமியை பார்த்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல யாத்திரையில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, முன்கொண்டைக்காரனவன் முன்கோபக்காரனவன், முன்கொண்டைக்காரனவன் முன்கோபக்காரனவன், சந்தன பொட்டுக்கார சபரிமலை காவக்கார, சந்தன பொட்டுக்கார சபரிமலை காவக்கார, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, சாமி சாமி, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி.
வரா கையழுவா காட்டி வரா கட்டையை கட்டி வரா கையருவா காட்டி வரா மீசையை முறுக்கி வரா முச்சந்தியில் நடந்து வரா மீசையை முறுக்கி வரா முச்சந்தியில் நடந்து வரா எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பண்ணசாமி சாமி எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி வில்லாளி வீரனுக்கு வீரமணி கண்டருக்கு மில்லாளி வீரனுக்கு வீரமணி கண்டனுக்கு இருமுடிய சுமக்கும் போது பாதுகாக்க வருபவனாம் இருமுடியை சுமக்கும் போது பாதுகாக்க வருபவனாம் எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி சாமி எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி கற்பூராளி முன்னே கடவுளாக நின்றிடுவார் கற்பூராடி முன்னே கடவுளாக நின்றிடுவார் கற்பு வெட்டி கட்டிக்கிட்டு பாவங்களை போக்கிடுவார் கற்பு வெட்டி கட்டிக்கிட்டு பாவங்களை போக்கிடுவார் எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி சாமி கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி எங்க கருப்பவரா எங்க கருப்பசாமி கார்மேகம் போல வரா கருப்பசாமி அந்த வரா இந்த வரா கருப்பசாமி நாகவலி கொண்டு வரா கருப்பசாமி முன் கோபக்கார வரா கருப்பசாமி அருவாளு தூக்கி வரா கருப்பசாமி செவ்வாது வாசக்கார கருப்பசாமி வெள்ளி பிரம்பு கொண்டு வரா கருப்பசாமி வேகமாக ஆடி வரா கருப்பசாமி வேகமாக ஓடி வரா கருப்பசாமி ஓட்ட சாட்டமாக வரா கருப்பசாமி பம்பா நதி தீரத்திலே கருப்பசாமி கருப்பன் வரும் வேளையிலே கருப்பசாமி பம்பா நதி குளிச்சு வரா கருப்பசாமி கருப்பசாமி ஆடி வரா கருப்பசாமி கரண்ட அளவு தண்ணியிலே கருப்பசாமி தள்ளி கொண்டு வாரானப்பா கருப்பசாமி சாமி முட்டளவு தண்ணியிலே கருப்பசாமி முழுகி கொண்டு வாரானப்பா கருப்பசாமி அரையளவு தண்ணியிலே கருப்பசாமி துள்ளி கொண்டு ஓடி ஆடி வந்தே அஞ்சு கொடைக்காரி
பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எப்பவும் வேணும். நன்றி. வர்றான் கருப்பசாமி பாங்காக வரானையா கருப்பசாமி இந்த வரான் இந்த வரா கருப்பசாமி பெரியான வட்டம் வரா கருப்பசாமி சிறியான வட்டம் வரா கருப்பசாமி கரிமலை ஏறி வரா கருப்பசாமி பகவதிய வணங்கி வரா கருப்பசாமி கரியெல்லாம் தோடு வரா கருப்பசாமி இளவந்தாவளம் கடந்து வரா கருப்பசாமி சாமி முக்குழிய தாண்டி வரா கருப்பசாமி அழுதாமேடு உச்சி வரா கருப்பசாமி சாமி அழுதையிலே குளிச்சு வரா கருப்பசாமி ஆளை கட்டி தொட்டு வரா கருப்பசாமி சாமி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.